இந்த சேனல் தொடங்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அதை சால்வ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் தொடர்பான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டது. ஆகவே மற்ற சேனல்களில் இருந்து இது என்ன வித்தியாசப்படுதுன்னா, பேசிக் விஷயங்களை போடாமல் நிறைய பேருக்கு என்னென்ன பிரச்சனை காமனாக ப்ராப்ளம் வருதோ, என்னென்ன பிரச்சனை ஃபிக்ஸ் பண்ண இல்லாமல் இருக்கோ அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு தான் வீடியோ போட்டு வரோம். இதுக்கு முதல் வந்து நிறைய வீடியோ அதை பற்றி போட்டிருக்கோம், நிறைய சீரிஸ் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி MS வேர்டில் நம்ம இதுக்கு முந்தைய சீரிஸ் செஞ்சாமல் அதுலேயும் வந்து நம்ம பேசிக் சொல்லாமல் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் MS வேர்டில் என்னென்னு தெரிஞ்சு கொண்டு அதை எப்படி அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இனிமேலும் அந்த MS வேர்ட் பற்றிய வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம புது சீரிஸ் ஒன்று தொடங்க போகிறோம். இது எக்ஸல் பற்றிய சீரிஸ். இதில் பேசிக் விஷயங்கள் வந்து பெரும்பாலும் இருக்காது, பிரச்சனைக்குரிய விஷயங்களும் அட்வான்ஸான விஷயங்களும் முக்கியமாக தேவையான விஷயங்கள் தான் இருக்குது. மேலண்டா பேசிக்கான விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் வந்து நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. ஆனால் இந்த சேனலில் வந்து யூனிக்காக பிரச்சனைகளை மட்டும் மையப்படுத்திய வீடியோ போடப்படும். ஆனாலும் எக்ஸலில் பேசிக் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போக இயலாது. அதால் இந்த வீடியோ மட்டும் ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ இருக்கும். ஆனால் பேசிக்கண்டாலும் நார்மலாகவே ஃபோன் சேஞ்ச் மாத்திர, கலர் மாத்திர, அதை பற்றி நார்மலான பேசிக் விஷயங்கள் இல்லாமல் பேசிக் விஷயங்களையும் கொஞ்சம் சில பேர் வந்து இதை எப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்க வைக்கிற சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்கும். இதுக்கு பிறகு வர வீடியோ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதே போல் இந்த சீரீஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கறது மூலமாகவும் உங்களோட டவுட்ஸை கேட்கறது மூலமாகவும் உங்களோட நாலேஜை வந்து எக்ஸல் பற்றி உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் ஆல் அண்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போகிற வர வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனில் வந்து கொண்டு இருக்கு. ஒரு பிளாங்க் ஷீட் ஒன்று இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இதில் மொத்த பரப்பையும் வந்து டேபிள்னு சொல்லுவோம். இது ஒரு டேபிள். இந்த ஒவ்வொரு டேபிளும் வந்து நிறைய செல்ஸால் உருவானது. உதாரணம் பெட்டி பெட்டியாக இருக்கிற எல்லாமே செல்ஸ் தான். இந்த ஒவ்வொரு செல்ஸும் வந்து காலம் அண்ட் ரோஸால் உருவானது. உதாரணமாக இங்கே இந்த வேர்ட்டிக்கலாக இந்த ABCDEF நான் கிளிக் பண்ணுறதுல வந்து மேலேருந்து கீழே வேர்ட்டிக்கலாக போய் வர்றது வந்து காலம்ஸ். அதே மாதிரி ரோஸ்ண்டா நியூமரிக்கல் ஆர்டரில் இப்போ 1 2 3 and 4 வந்து ஹாரிசாண்டலாக அது இடமிருந்து வலமாக இருக்கிறது வந்து இதான் வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒரு காலமும் ஒரு ரோவும் வந்து எங்கே சந்திக்குதோ அதுதான் வந்து செல். உதாரணமாக இங்கே வந்து V என்ற காலம் மேலே ஹைலைட் பண்ணிக்க. அதே மாதிரி 2ஆம் நம்பரில் இருக்கிற ரோ 2 சந்திக்கிற இடம் V2 என்ற ஒரு செல். இந்த V2 என்ற அந்த செல்லை வந்து நேம் பாக்ஸில் இந்த கர்சரில் நான் காட்டியிருக்கேன். இந்த V2 என்ற காட்டியிருக்கு. அதாவது இந்த நேம் பாக்ஸில் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். வந்து உதாரணமாக இந்த செல்லில் வந்து நம்ம டைப் பண்ண நம்ம டைப் பண்ணுற எல்லா விஷயம் வந்து ஃபார்முலா பாரில் அது வரும். அதே மாதிரி அதாவது இந்த செல்லில் கிளிக் பண்ணியோ இல்லை அந்த ஃபார்முலா பார்ண்டா இப்போ நான் அந்த கர்சரில் காட்டிடும் அங்கே கிளிக் பண்ணியோ நம்ம என்ன சேஞ்சஸ் வேணுமானா செஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொரு சேஞ்சஸும் வந்து அந்த செல்லுக்குரிய சேஞ்சஸாகவே இருக்கும். இங்கே மேலே நான் கர்சரில் காட்டுற இடம் வந்து எக்ஸலுக்குன்ற ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்குள்ளே வந்து MS வேர்ட், MS எக்ஸல், MS பவர்பாயிண்டில் வர இந்த ஃபோன் சேஞ்ச் பண்ணுற மற்ற ஸ்டைல் மாத்திர அந்த சில ஆப்ஷனை சேர்ந்து மொத்தமான ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து தனித்தனி ஆப்ஷன் நம்ம இனி வார வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்போ இப்போ பேசிக்கில் இருக்கிற இங்கே ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ண ஒரு டேபிள் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த டேபிளில் எக்ஸ்ட்ராவாக ஒரு காலமோ ஒரு ரோவோ நம்மளுக்கு தேவைப்படுற பட்சத்தில், உதாரணமாக இந்த இங்கிலீஷ் என்ற இந்த குளத்துக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு எனக்கு ஒரு குளம் தேவைப்படுது என்று நான் நினைக்கிற பட்சத்தில் அதுக்கு மேலே என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டருக்கு மேலே கிளிக் பண்ணி, உதாரணமாக G என்ற ஒரு லெட்டர் இருக்குது, அதுக்கு மேலே கிளிக் பண்ணி இன்சர்ட்டுக்குள்ளே போனால் அங்கே செல்லுக்கு இன்னொரு கிரியேட் பண்ணுறதுக்கு, இன்னொரு செல்லு கிரியேட் பண்ணுறது, குளம் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம குளத்தை மொத்தமாக Gயை கிளிக் பண்ணிக்கிறாரு. நார்மலாக இன்சர்ட்டை கிளிக் பண்ணாவே எக்ஸ்ட்ரா அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுரும். இதே போல் ரோ நியூமரிக்கல் ஆர்டர்ன்றால இங்கே உதாரணமாக இந்த 6 என்ற நம்பரில் நான் கிளிக் பண்ணி அங்கே செலக்ட் பண்ணி போட்டு அங்கே நார்மலாகவே நான் இன்சர்ட்டை கிளிக் பண்ண டைமில் எனக்கு ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இதே நம்மளுக்கு தேவையில்லாத குளமை டிலீட் பண்ணா ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ண மாதிரி இந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு மேலே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி போட்டு இங்கே டிலீட் என்ற ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் அந்த குளம் வந்து டிலீட் ஆகும். நம்ம நிறைய ஷீட்டை கிரியேட் பண்ண டைமில் நம்மளுக்கு எந்த ஷீட்டில் என்ன இருக்குன்னு விளங்காத பட்சத்தில் அதுக்கு இந்த ஷீட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். உதாரணமாக இந்த ஷீட்டுன்ற இடத்துல நம்ம ரைட் கிளிக் பண்ணால் அங்கே வர ஆப்ஷனில் ரீநேம்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம், அதே மாதிரி டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே எல்லா ஆப்ஷனும் இருக்குது. உதாரணமாக இதுக்கு நம்ம வந்து கிளாஸ் மார்க்ஸ் ஷீட் ஒரு நேம் கொடுக்கேன்.
அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஷீட் தேவைப்படுற நேரம் இங்கே கிளிக் பண்ணி இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம இன்னொரு ஷீட்டை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் ஒரு 10 டேட்டா இருக்கு, ஆனால் நம்ம ஒரு 3000 டேட்டா இருக்கிற டைமில் வந்து இது எல்லாத்தையும் டைப் பண்ணி கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் எப்படி ஈஸியாக செய்யறேன்னு பார்க்க போகிறோம். இதில் முதலாவது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து நம்பர் ஃபில் என்ற ஆப்ஷன். உதாரணமாக இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 நம்பர் கொடுத்துருக்கேன். உதாரணமாக இந்த இடத்துல நான் செஞ்சு காட்டுறேன், இந்த செல்லை நான் செஞ்சு காட்டுறேன். உதாரணமாக அந்த நம்ம மார்க் ஷீட்டுக்கு போய் பார்த்தோம்னா இங்கே 1 2 3 4 5 6 நம்பர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு 3000 நம்பர் கொடுக்க வேண்டிய டைமில் வந்து 3000 நம்பரை வந்து 1 2 ஒரு சில டைப் பண்ணியிருக்கலாம். இதுக்கு தான் நம்பர் ஃபில் என்ற ஒரு சொல்யூஷன் இருக்குது. உதாரணமாக இங்கே நம்ம 1 என்று டைப் பண்ணுற வேண்டாம், உதாரணம் நம்ம இங்கே 1 டைப் பண்ணி போட்டு இப்போ இதுக்கு புற வர எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும் வேண்டாம், இது கீழே வர எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும் வேண்டாம். முதலாவது வந்து இங்கே வந்து நம்மட கேர்சரை வலது பக்க கீழ் மூலையில் ஒரு கியூப் மாதிரி ஒன்று இருக்குது, அது சதுரம் மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட நம்மளோட கேர்சரை கொண்டு போகணும். அந்த கேர்சரை நம்ம கொண்டு போன வேண்டாம், அடர்த்தியாக இருக்கிற அந்த க்ரோஸ் மாதிரி கேர்சர் வந்து ஒரு இதுக்கு மாறுது, ஒரு க்ரோஸ் மாதிரி மாறுது. இதான் வந்து ஃபில் ஹேண்டில் சொல்கிறது வந்து. இப்போ உதாரணமாக இந்த ஃபில் ஹேண்டிலுக்கு வந்தோடனே அந்த பாயிண்ட்ல நல்லா கிளிக் பண்ணி போட்டு அந்த கியூப் மாதிரி இருக்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணி போட்டு கீழே ட்ராக் பண்ணணும். அதாவது கர்சர்ல லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிட்டு நம்ம அதை விட்டோம்னா இப்போ எல்லாம் ஒன்று மாறி இருக்கும். இப்போ இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஆப்ஷன், ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு பேரை வந்து ஆட்டோஃபில் என்ற ஒரு ஆப்ஷன், ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணும். ஆட்டோஃபில் ஆப்ஷன் என்ற பாக்ஸ் இதை கிளிக் பண்ணால் ரெண்டாவதாக வந்து ஃபில் சீரிஸ் இருக்கு. ரெண்டாவது ஃபில் சீரிஸ் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ண வேண்டாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம டைப் பண்ணாமல் இப்படி நம்பர் வந்துடும். அது 1 2 3 4 நம்பர் வந்துடும். இதே மாதிரி நம்ம 3000 நம்பர் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இதை ஹாரிசான்டலாகவும் இதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே நம்ம ஃபில் ஹேண்டில் எப்படி செஞ்சோம் அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி அந்த கியூப்ல வச்சு இங்கே இழுத்த வேண்டாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் வந்து இதுக்கு மாதிரி நம்ம அந்த ஆப்ஷனுக்கு போய் ரெண்டாவது ஃபில் சீரிஸை கொடுத்த வேண்டாம். இப்போ நம்மளுக்கு அதே நம்பர் ஏற்கனவே எப்படி அங்கே வந்துச்சு அதே மாதிரி இங்கே வந்து இதே இதுக்கு மேலே என்ன வருது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உதாரணமாக இதை காப்பி பண்ணி கொண்டு போய் வந்து சென்டரில் பேஸ்ட் பண்ணி போட்டு இதுக்கு மேலே நான் ஃபில் ஹேண்டில் ட்ராக் பண்ணி பார்க்கணும். உதாரணமாக இங்கே 1 2 வர இடத்துல கிளிக் பண்ணி அங்கே அந்த ஹியூப்பில் கிளிக் பண்ணி ஃபில் ஹேண்டில் வர வச்சு மேலே ட்ராக் பண்ணோடனே வந்து இதில் அந்த ஆப்ஷனுக்கு போகிறேன். இதில் வந்து ஃபில் சீரிஸை கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இது மைனஸாக வரும். ஒவ்வொருவருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம ட்ரை பண்ணி கொள்ளலாம். உதாரணமாக மைனஸாக வரணும்னா மைனஸாக இப்படி செஞ்சு கொள்ளலாம். இப்போ நம்பர் ஃபீலுக்கு பார்த்து அதே போல் நம்ம டெக்ஸ்ட் ஃபீலுக்கு பார்க்க போகிறோம். உதாரணமாக டெக்ஸ்ட் ஃபீல் என்னென்னா இல்லை மண்டே என்று உதாரணமாக டைப் பண்ணுறேன். இது ஒரு டே என்றால இதுக்கு கீழே நம்ம அந்த ஹியூப்பில் வச்சு ஃபில் ஹேண்டில் ட்ராக் பண்ணி கீழே எடுத்து போகிறோம் வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே நம்ம எவ்வளவு கொடுக்கமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். அதே மாதிரி அந்த சைட்லேயே வந்து நம்மளுக்கு தேவையான கிழமைகளை வந்து இப்படி நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஜனவரி கொடுக்குறேன். ஜனவரி கொடுத்து போட்டு அந்த கியூப்பில் கீழே வச்சு ஃபில் ஹேண்டில் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோடனே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜனவரி பிப்ரவரி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எவ்வளோ நம்ம கொடுக்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்துடும். இப்படி விரும்பியதுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொள்ளலாம், விரும்பினதுக்கெல்லாம் கொடுத்து கொள்ளலாம். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இந்த ஃபில் ஹேண்டில் பார்ப்போம். உதாரணமாக நான் இந்த கிளாஸ் மார்க் சீட் அந்த சீட்டுக்கு போகிறேன். அந்த சீட்டில் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவேன். உதாரணமாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது முன்னுக்கு எல்லாம் ஒன்றாதான் வரும், பின்னுக்கு வர நம்பர் வந்து மாறி மாறி இருக்கும். உதாரணமாக இந்த ER வருது, ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதே மாதிரி இப்போ இங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உதாரணமாக இங்கே நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே டைப் பண்ணேன். SUIS 14 AT போட்டு அங்கே ஒரு நம்பரை கொடுத்து ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை, நீங்கள் எந்த நம்பர் எல்லா டிஃபால்ட்டாக வந்து நம்பர் மட்டும் மாறுற ஏதாவது ஒன்று கொடுத்து போட்டு ஃபில் ஹேண்டில் ஆப்ஷனை அந்த கியூப்பில் ஃபில் ஹேண்டில் ஆப்ஷன் ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி அதை பிடிச்சிக்கல ட்ராக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 233 237 35 36 போய் கொடுவோம். அதாவது டிஃபால்ட்டாக கொடுத்த தவிர அந்த நம்பர் அப்படியே மாறிக்கொண்டே போ டைப் பண்ணுற டைமை வந்து இந்த ஃபில் ஹேண்டில் நம்மளுக்கு குறைக்குது. இப்போ திரும்ப நம்ம கிளாஸ் மார்க் ஷீட்டுக்கு போவோம். அங்கே பார்த்தோம்னா மேலே லோக்கல் டெக் நான் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தோம்னா இது நிறைய செல் சேர்ந்த மாதிரி இருக்குது, அதாவது நிறைய செல் சேர்ந்து மர்ஜ் பண்ண மாதிரி இருக்குது. அது கீழே இருக்கிற மற்ற தனித்தனி செல்லாக இருக்கு, ஆனால் மேலே இருக்கிற மற்ற நிறைய செல் சேர்ந்து மர்ஜ் பண்ண மாதிரி இருக்குது. இதை எப்படி நம்ம இங்கே கிரியேட் பண்ணு பார்ப்போம். இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். உதாரணமாக இது நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பெட்டியை வந்து ஒரு ஷெல்லுன்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு கோலமும் ஒரு ரோவும் சேர்ந்தா வந்து அது ஒரு ஷெல்லுன்னு சொல்லுவோம். இது வந்து G5 ஷெல். இப்போ உதாரணமாக ஒன்று டைப் பண்ணிட்டா வந்து இதை கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டு இப்படி கீழே அகலப்படுத்தி போட்டு நார்மலாகவே நம்ம இதை வந்து நார்மலாக நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணுவோம். உதாரணமாக இங்கே நான் க்ரோஸ் ஒன்று டைப் பண்ணுறேன்.
இந்த க்ரோஸ் என்ற இந்த தனி சொல், இப்போ இந்த டைப் பண்ணுற க்ரோஸ் என்ற அந்த தனி சொல் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு செல்லுக்குள்ள இது போதுமா இருக்கு. இதே வந்து நம்ம நிறைய டெக்ஸ்ட்டை டைப் பண்ண டைமில், ஒரு செல்லுக்குள்ள வந்து நிறைய டெக்ஸ்ட்டை டைப் பண்ண டைமில், உதாரணமாக இதில் நான் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன்னா அது வந்து இந்த செல்லை தாண்டி போகிற மாதிரி அந்த டெக்ஸ்ட் இருக்குது. உதாரணமாக மை நேம் இஸ் என்று டைப் பண்ணக்குள்ள இப்போ பார்த்தா தெரியும் அது 2வது செல்லையும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நம்ம வந்தால் இது கொஞ்சம் அழகாக இருக்காது. இப்படி வர டைமில் வந்து இதை அழகாக காட்டணுமெண்டா நிறைய ஒரு செல்லில் இதெல்லாம் கொண்டு வரணுமெண்டா நிறைய செல்லை மேர்ச் பண்ணணுமெண்டா. உதாரணம் ஒரு 3 செல்லை மேர்ச் பண்ணி போட்டு இப்படி லாங்காக வர டெக்ஸ்ட்டை டைப் பண்ணால் அது வந்து ஒழுங்காக ப்ராப்பராக இருக்கும். உதாரணமாக இங்கே நான் அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். என்ன செய்யணும்னா நம்மளுக்கு தேவையான அளவு செல்லை செலக்ட் பண்ணி போட்டு, இப்போ 4 செல் நான் செலக்ட் பண்ணுறேன், மேலே பார்த்தோம்னா மேர்ஜ் அண்ட் சென்டர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து அந்த 4 செல்லும் உண்டாயிடுது. இப்போ நம்ம இதை வந்து தொங்கலில் கொண்டு போய் நம்ம கர்சரை வச்சோம்னா போஸ்ட் சைட் அரோ வரும். இந்த போஸ்ட் சைட் அரோ வந்தோடனே இப்போ நம்ம விரும்பிய இடத்துல இதை கொண்டு போய் நம்ம ட்ராக் பண்ணி இதை விட்டுக்கொள்ளலாம். உதாரணமாக இதை நம்ம மூவ் பண்ணலாம் இப்படி. அதுக்கு பிறகு அந்த மேர்ஜ் பண்ண செல்லுக்குரிய கலரை நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். இது உதாரணம் அதுக்கு ஜெலோ கலர் கொடுக்கேன். இது வந்து ஹோமில் மேர்ஜ் அண்ட் சென்டர் என்ற அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணுற அந்த லாங் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கொள்ளலாம். மை நேம் இஸ் குமார் என்று உதாரணமாக டைப் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி 2வது ஆப்ஷன் வந்து வெப் டெக்ஸ்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே அந்த மேர்ஜ் அண்ட் சென்டருக்கு மேலே அது என்னன்னு இப்போ காட்டுறேன். உதாரணமாக நம்ம ஒரு செல்லை செலக்ட் பண்ணி போட்டு அந்த வெப் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா இப்போ இந்த செல்லுக்குள்ளே நம்ம எவ்வளோ எழுத்து டைப் பண்ணாலும் அந்த செல் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதை சுற்றி இருக்கிற எந்த செல்லும் சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. உதாரணமாக நம்ம நார்மலாக இப்படி லாங்கான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறா வந்து ஒரு கிழமையோ இல்லை ஒரு ரோவை வந்து அதில் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நார்மலாக ஒரு செல்ற சைஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அது சுற்றி உள்ள செல்ஸ் எல்லாம் வந்து நார்மலாகவே இருக்குது. இப்போ உதாரணமாக நம்மளோட அந்த கிளாஸ் மார்க் ஷீட் என்ற அந்த ஷீட்டுக்கு போனோம்னா அங்கே அந்த லோக்கல் டெக் அண்ட் இருக்கிற அந்த மெயின் டைட்டில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும். உதாரணமாக அந்த கீழே இருக்கிற எல்லாம் வந்து நார்மலாகவே தனித்தனி செல்லால் உருவான கண்டென்ட். அந்த மேலே இருக்கிற அந்த லோக்கல் டெக் அண்ட் கிளிக் பண்ணோம்னா மேலே பார்த்தோம்னா மேர்ஜ் அண்ட் சென்டர் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஆனால் கீழே இருக்கிற நம்ம செலக்ட் பண்ணி இப்போ கீழே இருக்கிற விஷயங்களை செலக்ட் பண்ணோம்னா அப்படின்னு அதை ஹைலைட் பண்ணி காட்டாது. அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு விளங்கிக் கொள்ளும் என்னென்னா மேர்ஜ் அண்ட் சென்டர் வந்து லோக்கல் டெக் கொடுத்துருக்கு. அதெல்லாம் இப்படி தனி செல்லாக காட்டுது. சாதாரண விஷயங்களை பார்க்காம எக்ஸலில் பேசிக்கில் சில விஷயங்களை எப்படி ஈஸியாக செய்யறேன்னு பார்த்தோம். இனி வர வீடியோஸில் வந்து ஃபார்முலா மற்றும் எக்ஸலில் காணப்படுற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து கண்டினியூஸாக இந்த சீரீஸை நீங்கள் பார்ப்பீங்க என்று நம்புகிறேன். கண்டினியூஸாக எக்ஸல் பற்றிய வீடியோஸ் உங்களுக்கு வரணுமெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மறக்காமல் ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வர 3 ஆப்ஷனில் ஓல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து கொண்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.